முற்றிலும் புதியவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த போதை பழக்கங்கள் உலர்ந்து உதிர வேண்டும். இது நமது நோக்கம். ஆனால் அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. குற்றம் யார் செய்திருந்தாலும் தவறுதான். அது சட்டப்படி ஏற்க இயலாது. தவறு செய்கிற போது, தான் கொடுத்த வாக்குறுதியை மீறுகிற போது நாங்கள் எதிர்ப்போம், கண்டிப்போம். ஒருத்தர் கடந்த 15 நாட்கள்ல கோவையில மட்டுமே ஒரு பெண் கல்லூரி மாணவர் உட்பட 4 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஏற்க இயலாது. தமிழ்குறும் நல்லுலகத்தினுடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் அதன் விழுமியங்களுக்கும் புறம்பானது இது. இது ஏற்கத்தக்கதல்ல. கல்வியால், விழிப்புணர்வால் நாம் எல்லோரும் கூடி ஒரு புது சிந்தனைகளால் இதை முறியடிக்க வேண்டும். முற்றிலும் புதியவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக மதச்சார்பின்மை, உடைக்கிற மக்கள், ஏழைகள், எளியவர்கள், அலைகுடி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைகள், இவர்களுக்கு அருகிலிருந்து அவர் ஆட்சி செய்ய வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நிலையில சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்குது, பல கொலைகள் சம்பவம் நடந்துட்டு இருக்குது, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. போதை பழக்கம் என்பது சமூகம் ஒன்று கூடி எதிர்த்து முறியடிக்க வேண்டியது. ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ பொறுப்பேற்க வேண்டும் என்பதை காட்டிலும் நாம் கூட்டாக சிந்திக்க வேண்டும். மனித மனங்கள் கலாச்சாரப்பட வேண்டும். சமூக அறிவியல் கல்வியால் மனித மனங்கள் கலாச்சாரப்பட்டு இந்த போதை பழக்கங்கள் உலர்ந்து உதிர வேண்டும். இது நமது நோக்கம். ஆனால் அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அமைச்சர்கள் கமிஷன் வாங்குறத அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் அதை பகிரங்கமா சொல்லட்டும். குற்றம் யார் செய்திருந்தாலும் தவறுதான். அது சட்டப்படி ஏற்க இயலாது. கொலை வழக்கை காவல்துறை சரியா விசாரிக்கல, அதுல போதைப் பொருள் விற்பனை இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி. சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை. யார் எத்தகைய குற்றம் செய்தாலும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை. ஏற்க இயலாது. இது ஒரு படுகொலை, அரசு பயங்கரவாதம். ஏழைகள் மாடு மேய்க்க செல்கிற போது, ஆடு மாடு மேய்க்க செல்கிற போது எல்லைப்புறங்களை கடப்பது என்பது மிக இயல்பு. கடலில் எல்லைகளை கடப்பார்கள், நிலத்திலும் எல்லைகளை கடப்பார்கள். சொந்த மக்கள், நாடு கடந்த பயங்கரவாதிகள் அல்ல. எனவே அந்த மக்களை சுட்டுக் கொன்றது ஏற்க இயலாது. இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை நீதியின் முன்னால் நிறுத்தி தண்டிக்க வேண்டும். உரிய நஷ்டஈடு தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எல்லைப்புறத்தில் வாழ்கிற தமிழர்களின் வாழ்வுக்கு உத்தரவாதத்தை, பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தாவேகாவுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரித்தது ஜனநாயகத்தை காப்பதற்காக. மக்கள் அதிகாரத்தில் ஆளுநர் வந்து அமர்ந்துவிடக் கூடாது. எனவே மக்கள் அதிகாரத்தை நாங்கள் மதித்திருக்கிறோம். அந்த வகையில் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறவில்லை, கூட்டணியிலும் நாங்கள் இல்லை. தாவேகா நல்லாட்சி தர வேண்டும், ஆதரிப்போம். தவறு செய்கிற போது, தான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறுகிற போது நாங்கள் எதிர்ப்போம், கண்டிப்போம். ஒருபோதும் இல்லை. கடந்த முறை கூட நான் சொன்னேன், எங்கள் காலம் ஒன்று எழும், அது இடதுசாரிகளின் காலம். அந்த காலத்தில் அமைச்சர்கள் இடம்பெறுவோம், உங்களுக்கும் அழைப்பு இருக்கும். அனைத்து கட்சி கூட்டுவது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாவேகா அழுத்தம் கொடுக்கப்படும். அழுத்தமில்ல, கோரிக்கையை நாங்கள் விடுக்கிறோம். இது ஜனநாயகத்தில் மிக இயல்பு. பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் அரசியல் கட்சிகளின் கருத்தறிய வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் 2 பில்லர் என்று சொன்னார். பார்லிமெண்ட் டெமோக்ரஸி 2 பில்லர். 4 ஜனநாயகம் நமக்கு தெரியும். 2 பில்லர் எதிர்க்கட்சி விவாத முறை. எனவே எதிர்க்கட்சிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. எனவே அவர்களின் கருத்தறிவுதான் ஆளுங்கட்சிக்கு ஜனநாயகத்தின் அழகு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.